அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் அரஃபாவுடைய நாளுக்காக தயாராயிட்டீங்களா? அன்னைக்கு நம்ம என்னென்ன துஆக்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டாச்சா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை நம்மளுக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கு. ஹஜ்ஜுக்காக போயிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நாளைக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கு. ஸோ துல்ஹஜ் பிறை 9வது நாள தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அரஃபாவுடைய நாள் அப்படின்னு சொல்றோம். அரஃபாவுடைய நாளினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இதுக்கு ஏன் அரஃபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு, அந்த மைதானத்துக்கு ஏன் அரஃபா மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு 2 விதமான காரணங்கள உலமாக்கள் சொல்றாங்க. அதுல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2 பேருமே தனித்தனியா தான் இறக்கப்பட்டாங்க. ரொம்ப நாட்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தனித்தனியா பிரிஞ்சுதான் இருந்தாங்க. அவங்க பிரிஞ்சிருந்த அவங்கள இந்த அரஃபா மைதானத்துல தான் அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திக்க வச்சான். அப்ப அரஃபால தான் அவங்களுடைய சந்திப்பு ஏற்பட்டுச்சு. சோ அதனாலதான் இதுக்கு அரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைதானத்துக்கு பேர் வந்திருக்கு. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ஜினுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்தது அந்த இடத்துல தான். அப்ப ஹஜ்ஜினுடைய அமல்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிந்து கொண்டதுனால தான் இதுக்கு அரஃபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் 2 விதமான காரணங்கள் சொல்றாங்க. சரி, அரஃபா நாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நாளை சாதாரண நாளா நம்ம நினைச்சிடக் கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, அல் ஹஜ்ஜு அரஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஜ் அப்படின்னாவே அரஃபா தான். நீங்க ஹஜ்ல எல்லா காரியங்களும் செய்றீங்க. ஹஜ்ஜினுடைய நாட்கள் துல்ஹஜ் 8ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. மினால ஸ்டே பண்றீங்க, முஜ்தலிபால ஸ்டே பண்றீங்க, சஅய் செய்றீங்க, தவாப் செய்றீங்க, குர்பானி கொடுக்குறீங்க. எல்லா அமல்களும் ஷைத்தானுக்கு கல் எறிறீங்க. எல்லா அமல்களும் செய்றீங்க. ஆனா அரஃபால மட்டும் நீங்க தங்கல அப்படின்னா உங்களுடைய ஹஜ் கூடாது. அப்ப ஹஜ் அப்படின்னாவே அரஃபா மைதானத்துல தங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சிறப்பு. 2வது, அரஃபானால அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி அல்லாஹ்க்கு பிரியமான ஒரு நாள் இந்த பூமியிலே கிடையாது. அரஃபா நாள்ல மாதிரி ஒரு நாள் இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அரஃபா ஹாஜிகளுக்கு பெருநாளாக இருக்கு. நம்ம அரஃபா நாளை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் நாள் பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா ஹாஜிகளுக்கு பெருநாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அரஃபாவுடைய நாள் தான் ஹாஜிகளுடைய பெருநாளாக இருக்கு. அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்ச நாள் என்ன? இந்த அரஃபா நாள் தான். இந்த அரஃபா நாள் மாதிரி உலகத்துல வேற எந்த நாளுமே கிடையாது. இது அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. 3வது விஷயம், அரஃபா நாள்ல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிற மாதிரி வேற எந்த நாளிலையும் அல்லாஹ் விடுதலை அளிக்கிறது கிடையாது. அதாவது அரஃபா நாள்ல அதிகமான நரகவாசிகளை அல்லாஹ் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்றான். பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும்னா, இப்போ இந்த உலகத்திலே கூட ஒரு முக்கியமான தலைவருக்கு பிறந்த நாள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நாள் ஜெயில்ல இருக்கக்கூடிய கைதிய என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலான டே அது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த அரஃபா நாள் அல்லாஹ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். சோ அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு நரகத்துல இருக்கக்கூடிய நரகவாசிகளுக்கு நரகத்துல இருந்து அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான். இந்த நாட்கள்ல அவ்ளோ பேத்துக்கு அல்லாஹ் விடுதலை கொடுக்கறான். இந்த நாட்கள்ல கொடுக்கிற மாதிரி வேற எந்த நாட்களையும் அல்லாஹ் என்ன பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடியார்களை நரகத்துல இருந்து விடுவிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னா, குர்ஆன்ல ஒரு முக்கியமான ஆயத் அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தந்த நாள் இந்த அரஃபாவுடைய நாள் தான். இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திய நாளும் இந்த அரஃபாவுடைய நாள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கான். முக்கியமான ஆயத்து என்ன அப்படின்னா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்கும் இஸ்லாம தீனா. இன்று உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன். என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். உங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத் இறக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அரஃபாவுடைய நாளாக தான் இருக்கு. இந்த அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் கடைசி வானத்துக்கு இறங்கி வானவர்களை தனக்கு நெருக்கமாக்கிட்டு
அரஃபா மைதானத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை பத்தி மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருமை பாராட்டி பேசுறான். என்னுடைய அடியார்கள் எனக்காக வந்து இங்க எல்லாரும் எப்படி தங்கி இருக்காங்க, எனக்காக அமல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருமை பாராட்டி பேசுறான். இப்படி அரஃபா நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. சரி, இந்த நாளை அல்லாவே சிறப்பாக்குன அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமான நாளை நம்ம எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து நோன்பு வைக்கணும். அரஃபாவுடைய நோன்பு 2 வருஷத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கு. அதாவது பாஸ்ட் முந்தைய வருடத்தினுடைய பாவத்திற்கும் இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் சரிங்களா, வரக்கூடிய வருட பாவத்திற்கும் பரிகாரமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒரு நாள் அரஃபாவுடைய ஒரு நாள் நோன்பு 2 வருஷத்தினுடைய பாவங்களை என்ன பண்ணிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அழிச்சிடுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னதாக, இன்னஃபில் ஜன்னதி குசூரன், நிச்சயமா சொர்க்கத்துல வந்து ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. மின் துர்ரின் வ யாக்கூத்தின் வ ஜபருஜத்தின் வ தஹபின் வ ஃபித்லத்தீன, முத்துக்களாலையும் மரகத கற்களாலையும் இன்னும் தங்கத்தாலையும் வெள்ளியிலாலையும் கட்டப்பட்ட ஒரு மாளிகை வந்து சொர்க்கத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லிமன் ஹிய, அந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது அப்படின்ட்டு. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, லிமன் சாம யௌமு அரஃபத யா ஆயிஷா, யாரு அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாளிகை வந்து சொந்தமானது ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. இன்னும் நபி வந்து சொல்றாங்க, யார் அரஃபாவுடைய நாள்ல வந்து நோன்பு வைக்கிறாங்களோ ஃபதஹல்லாஹு அலைகி ஸலாசீன பாபன் மின் கைரின், நன்மையினுடைய 33 கதவுகள் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திறந்து வைக்கிறான். யார் அரஃபாவுடைய நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 33 வாசல்கள் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கைரான நன்மையினுடைய வாசல்களை திறந்து வைக்கிறான். அதே மாதிரி அகுலக அன்கு சலாசீன பாபன் மினஷர்ரி, இன்னும் 33 தீமையினுடைய வாசல்கள் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இதை விட இன்னும் மேலான ஒரு விஷயத்த நபி வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. யார் அரஃபாவுடைய நோன்பை பரிபூர்ணமா வச்சு நோன்பை வந்து திறக்கும் போது தண்ணீர் வந்து குடிக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பும் அவங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. உலமாக்கள் இதுக்கு வந்து நம்மளுக்கு பேணுதல் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ஊர்ல 9வது நாள் அரஃபாவுடைய நாளா இருக்கு இல்லையா, துல்ஹஜ் 9, அதாவது புதன்கிழமை நம்மளுக்கு அரஃபாவுடைய நாள். இதே மக்கால இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு முதல் நாளே செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய நாள் நோன்பு வந்து வந்துரும். ஹாஜிகள் வந்து நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் முன்னாடியே அவங்களுக்கு என்ன வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரஃபாவுடைய நாள் வந்து வந்துரும். சோ பேணுதலுக்காக இந்த 9 நாளுமே தொடர்ந்து நம்ம வந்து நோன்பு வைக்கலாம். சோ தொடர்ந்து நோன்பு வைக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிறை 8வது நாளும் 9வது நாளும் சேர்த்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நோன்பு வச்சுக்கலாம். ஏன்னா ஹாஜிகளுக்கு அங்க ஒரு நாள் முன்னாடியே அரஃபாவுடைய நாள் இருக்கிறதுனால சோ அதையும் கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நோன்பு வைக்கலாம். ஆனா இது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்க அரஃபா அன்னைக்கு மட்டும், நம்மளுக்கு என்னைக்கு புதன்கிழமை தானே, சோ புதன்கிழமை மட்டும் நோன்பு வச்சாலும் இந்த சிறப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் அமல் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து முயற்சி செய்யணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, துஆக்களை அதிகமா நம்ம வந்து செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, கைரு துஆஇ துஆஉ யௌமு அரஃபத, துவா செய்ய தகுதியான நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து அரஃபாவுடைய நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஷார்ட்டா அரஃபா நாள்ல கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் கிட்ட ரொம்ப அங்கீகாரம் உள்ளது. அது கண்டிப்பா அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கபூல் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நபி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க துவா கேட்கணும் அப்படின்னா அரஃபாவுடைய நாள்ல கேளுங்க, அதுதான் வந்து துவா கேட்கறதுக்கு தகுதியான நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபி வந்து சொல்லிட்டு, நானும் எனக்கு முன்னாடி வந்த நபிமார்களும் கேட்ட துஆக்களிலே ரொம்ப சிறந்த துஆ எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் துஆக்கள்லே ரொம்ப சிறப்பான துஆவா இருக்கு. அதாவது நபிமார்கள் எல்லாம் ஓதுன துஆவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபி வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த கலிமா இது 4வது கலிமா தான். சோ இந்த கலிமாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரஃபாவுடைய நாள்ல அதிகமா நம்ம வந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம அரஃபாவுடைய நாள்ல கேட்கக்கூடிய துவாவை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்க லைஃப்ல ரொம்ப நாள்
நிறைவேறாத ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாள்ல வந்து கேளுங்க. அந்த நாள்ல நீங்க என்ன கேக்குறீங்களோ அது அல்லாஹ் வந்து கண்டிப்பா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கபூல் செய்றான். சோ உயர்வானத, சிறந்தத, அழகானத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ் கிட்ட நீங்க வந்து கேளுங்க. சரிங்களா? இது வந்து 2வது அமல். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பாவ மன்னிப்பு தேடுறது அல்லாஹ் கிட்ட. ஒரு பாவ மன்னிப்பு தேடுறது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, இந்த அரஃபாவுடைய நாள்ல ஷைத்தான் வந்து பெரிய கேவலத்த வந்து சந்திக்கிறான். அவனுக்கு வந்து பெரிய அவமானம் ஏற்படுது, பெரிய தலைக்குனிவு வந்து ஏற்படுது. ஷைத்தான் வந்து இந்த நாள்ல ரொம்ப சிறுமைப்பட்டு போறான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அரஃபாவுடைய நாள்ல அவன் 2 விஷயத்த வந்து கண்கூடா பார்க்குறான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் இந்த நாள்ல இறக்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்த பார்க்குறான். அவ்ளோ ரஹ்மத்த அல்லாஹ் வந்து இந்த அரஃபாவுடைய நாள்ல வந்து இறக்குறான். ஹாஜிகளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவனுடைய ரஹ்மத்தை இறக்குறான். சோ அந்த ரஹ்மத்த பார்த்து ஷைத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். ரொம்ப மன உளைச்சலுக்கு அவன் வந்து ஆளாகுறான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பாவங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து மன்னிச்சிடுறான். இதுல ஒரு பெரிய விஷயம். அதாவது இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அரஃபா மைதானத்துல ஒருத்தன், நான் இவ்ளோ பாவங்கள் செஞ்சிருக்கேன். என்னுடைய பாவத்த அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் பட்டுட்டா, அவன் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் தான் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப துர்பாக்கியசாலி. அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் பாரபட்சம் பார்க்காம எல்லாத்து மேலயும் ரஹ்மத்தை வந்து இறக்குறான். ஆனா யாராவது ஒருத்தர் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா இந்த நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டாங்கன்னா அவங்கதான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப துர்பாக்கியசாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நாள்ல வந்து மன்னிக்கிறான். சோ அதிகமா நம்மளுடைய அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம வந்து தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகமா பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது வந்து 3வது அமல். 4வது அமல், இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் தான். ஏற்கனவே உங்களுக்கு நம்ம வந்து சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா அதிகமா தக்பீர் வந்து சொல்றது. சோ துல்ஹஜ் பிறை 9வது நாள், அதாவது அரஃபாவுடைய ஃபஜ்ர்ல இருந்து தக்பீர் ஆரம்பமாகுது. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 13வது அசர் வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு அப்புறம் தக்பீர் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஒவ்வொரு வக்து ஃபர்லான தொழுகைக்கு அப்புறம் ஒரு தடவை தக்பீர் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாஜிபாக இருக்கு. 3 தடவை தக்பீர் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா முஸ்தஹபாக இருக்கு. சோ இந்த அமல்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து செய்யணும். நெக்ஸ்ட் அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் கிட்ட வந்து அதிகமா துவா செய்யுங்க. என்ன நம்ம முக்கியமா கேட்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ் அடுத்த வருஷம் இந்த அரஃபா நாள நான் அரஃபா மைதானத்துல தான் நான் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதிகமா அல்லாஹ் கிட்ட வந்து கேளுங்க. ஏன்னா ஹஜ் செய்ய ஆசைப்படாத முஸ்லிம் யாருமே இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஹஜ் உம்ரா செய்யணும், அந்த புனிதமான பூமிக்கு போகணும், நம்ம பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அந்த ஆசை வந்து இருக்கும். சோ அதிகமா அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா துவா கேளுங்க. அரஃபா நாள்ல இது வந்து எந்த அளவுக்கு துவா இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஹாஜிகள் வந்து தொழுகையை நம்ம மார்க்கத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? தொழுகையை விடுறதுக்கு அல்லாஹ் வந்து அனுமதியே கொடுக்கல. ஒரு சில சலுகைகள் வேணா அல்லாஹ் வந்து செஞ்சிருக்கான். நின்னுட்டு தொழுக முடியலன்னா உட்கார்ந்துட்டு தொழுங்க, உட்கார்ந்துட்டு தொழுக முடியலன்னா படுத்துட்டு தொழுங்க, படுத்துட்டும் உங்களால தொழுக முடியலையா சைகினை செஞ்சாவது நீங்க தொழுகுங்க, எப்படியாவது தொழுகையை நீங்க நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு மார்க்கத்துல வந்து சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கே தவிர தொழுகையை விடுறதுக்கு நம்ம மார்க்கத்துல வந்து அனுமதி கிடையாது. ஆனா அந்த அரஃபா மைதானத்துல தொழுகைக்கு கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. லொஹருடைய நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா லொஹர் தொழுகையும் அசரையும் 2யுமே ஜம்உ பண்ணி சேர்த்து தொழுதுடுவாங்க. இந்த 2 ஒரே நேரத்துல இந்த 2 தொழுகையும் தொழுது முடிச்சுட்டு நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா துவால மட்டும்தான் ஈடுபட்டு இருப்பாங்க. அதிகமா துவாக்கள் வந்து கேட்பாங்க. தனக்காக மட்டும் கேட்காம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமா ஹாஜிகள் வந்து துவா செய்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அரஃபாவுடைய நாள்ல என்னென்ன ஸ்பெஷலான துவாக்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு எந்த ஒரு துவாவையும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து துவாவை வந்து கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து துவாவை நான் ஏற்றுக்கொள்றேன், சந்தேகமே இல்லாம கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய துவாவை நான் கபூல் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் போது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயன்படுத்திக்கணும். எனக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்க துவா செய்யுங்க. உங்க எல்லாத்துக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து துவா செய்யறேன். அரஃபாவுடைய நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அரஃபாவினுடைய அனைத்து விதமான சிறப்புகளை அல்லாஹ் நம்மளுக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.